நீங்கள் ஓஐடி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும்போது உண்மையாகவே இப்போ எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா, இல்லை எப்போ நான் எக்ஸாமினேஷன் எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஓஐடி அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது, இது ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். சப்போஸ் இது ஒரு சிலபஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், இதுதான் சிலபஸ், இப்போ நான் இதை இவ்வளோதையும் கவர் பண்ணியிருக்கேன், ஸோ தட் என்னால் வந்து பெஸ்ட்டாக எக்ஸாமினேஷனில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இங்கே இது சிலபஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லாததுனால தான் இந்த ப்ராப்ளம். அதாவது இது ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தால் எக்ஸாமினேஷன் டேட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கன்ஃபியூஷனுக்கான ஆன்சரை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி as usual நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, my name is Verlin from Target Nurse Academy. Let's begin. எப்போ நான் டேட் எடுக்கிறது, இதை கிளியராக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம ஒரு 4 செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக, இப்போ ஓஐடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி அவங்க எக்ஸாம் டேட் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மைண்ட் செட்டை வச்சு அவங்கள ஒரு 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரிஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தால் டேட் எடுக்கலாம், எப்பப்போ டேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த ஓஐடி டேட் எடுக்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் காமன் மித்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இப்போ வந்து ஓஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட், அதாவது நீங்கள் இப்போது எக்ஸாமினேஷன் டேட் வரைக்கும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு உங்களை ஒரு 3 கேட்டகரிஸாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல. காமனாக இப்போ ஓஐடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ இவங்க யார் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஓஐடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்களுக்கு இருக்காது. இப்போ என்னதான் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால நான் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி இல்லை, ஐம் நாட் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். அதாவது இவங்களும் அதே தான், ஒரு 3-4 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் வரும்போது உண்மையாகவே நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கேனா, இல்லை வந்து இப்போ நான் எக்ஸாமினேஷன் டேட் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஐ எம் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன், அதாவது நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி அப்படின்னு இருக்கிறவங்க. ஸோ இவங்களையுமே நம்ம ஒரு 4 சப் கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து உண்மையாகவே அவங்க ஒரு 4 to 6 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, தென் எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெடியாக இருக்கிறவங்க. அதாவது இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு எழுதியே ஆகணும், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு ஐ எம் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க. தேர்டாக, இப்போ ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமினேஷன் டேட் எடுத்ததுமே அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது என் ஃப்ரெண்டு வந்து டேட் எடுத்துட்டாங்களே, ஸோ இப்போ நானே எழுதி ஆகணும் அப்படிங்கிற கேட்டகரியில் டேட் எடுக்கிறவங்க. ஃபைனலாக, இப்போது கொஞ்ச நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ரெடியாக இல்லையான்னு தெரில, ஸ்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து டேட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஆஃப் டைம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் டேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட் வரும்போது அவங்க இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயம் என்னென்னா, எப்போவுமே when you do something always have a clear goal. இப்போது நம்ம ஓஐடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக ரீடிங் லிசனிங்கில் ஒரு 42 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், ரைட்டிங்கில் ஒரு லெட்டர் எழுதணும், ஸ்பீக்கிங்கில் 2 ரோல் பிளேஸ் பண்ணணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீங்க, அந்த கண்ட்ரிக்கு என்ன ஸ்கோர் தேவை, அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ணுறதுக்கு நியூமரிக்கலாக இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஸ்கோர் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆம்பிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பி கிரேட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ பி கிரேட் எடுக்கணும் அப்படின்னா ரீடிங் லிசனிங் பொறுத்தவரையில் நியூமரிக்கல் ஸ்கோராக அவங்க சஜஸ்ட் பண்ணுறது 30லேருந்து 32 நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதே இது ரைட்டிங் ஸ்பீக்கிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு less than 5 to 7 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பி கிரேட் கிடைக்கும் அப்படின்னு. ஸ்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது அஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட கோல் அப்படிங்கிறது 35+ இருக்கணும் எப்போவுமே. அதாவது 35+ ரீடிங் லிசனிங்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்பீக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 7 மிஸ்டேக்ஸ்க்கு கீழே தான் எப்போவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுவுமே ரெப்படிஷன்லாம் பண்ணும்போது less than 3 மிஸ்டேக்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா
யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோல் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது இப்போ நான் பி கிரேட் எடுக்க போகிறேன், இப்போ அதுக்கு ரீடிங் அண்ட் லிசனிங் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்கோர் வரணும் அப்படிங்கிற கோல் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவதா நோ யுவர் ஸ்டேட், அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இட் மீன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ இங்கேயுமே இன்னொரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா நான் எக்ஸாக்டாக எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இதையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சப்போஸ் இது ஒரு சிலபஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், இப்போது ஒரு 100 டாபிக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 டாபிக்ஸ் இல்லைனா ஒரு 80 டாபிக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா இந்த சேஃப் ஜோன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்படி நமக்கு சிலபஸ் எதுவுமே கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போது எதை வச்சு நம்ம எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நியூமரிக்கல் ஸ்கோர், அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நியூமரிக்கல் ஸ்கோர் வருதோ அதுதான் உங்களோட ஸ்டேட்டாக நீங்கள் எடுத்துப்பீங்க. இங்கேயுமே நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சி கிரேட் இல்லைனா லெஸ் தேன் சி அந்த ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இல்லை நான் எக்ஸாமினேஷன் எழுதுனா எனக்கு வந்துடும் அப்படி. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே ஒரு 25 தான் கிடைக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸாமினேஷனில் ஒரு 28 to 29 அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. மிராக்கிள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோர் வேரியேஷன் இருக்கும். யூஸ்வலாக இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்கோர் வருதோ அதுலேருந்து ஒரு 3 to 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத வந்து உங்களோட ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நியூமெரிக்கல் ஸ்கோர் தான் உங்களோட ஸ்டேட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவதாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஃபில் இன் தட் கேப். அதாவது உங்களுக்கு அந்த கோல் இருக்குது, இப்போ எனக்கு 35 above தான் நான் இப்போ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குது. உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு 27ல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதுக்கப்புறமா ஒர்க் பண்ண வேண்டியது ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 ஸ்கோர். அந்த 8 அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து எக்ஸாமினேஷன் டேட் சூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டாக நீங்கள் பண்ண வேண்டியதுமே இதுதான். அதாவது உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் இப்போ 28 ஸ்கோர் தான் நீங்கள் ரெகுலராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் 35 above நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அது சேஃப் ஜோன் உங்களுக்கு தெரியுது. அப்போது நீங்கள் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன பண்ணியிருந்தா, அதாவது என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த ஸ்கோர் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. தென் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்டாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் அதுக்கு மேலே போகும். அதாவது அந்த 35 above மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் டேட் எடுக்கிறதுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸுமே எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கோல் இருக்கணும். தென் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட், உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த கோல் இந்த ரெண்டையுமே ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஸோ தட் ஈஸியாக உங்களால் வந்து எக்ஸாமினேஷனில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கப்புறமா யார் யார் எந்தெந்த டைமில் டேட் எடுக்கக்கூடாது, எப்போ டேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேட்டகரிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஐ எம் நாட் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரீசன்ஸ் என்னவாக இருக்குன்னா, அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஸ்டில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இந்த கான்ஃபிடென்ஸ் எதனால் இருக்காதுன்னா இப்போ இங்கே நான் சொல்கிறது தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35 above அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இந்த லிமிட் அதாவது உங்களோட ஸ்கோர் வந்து 20 இல்லைனா அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த டெஃபினட்டாக அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத வந்து கீழே கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம், சப்போஸ் இந்த அவேர்னஸ் இல்லாதது கூட இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கலாம். அதாவது எக்ஸாக்டாக என்ன ஸ்கோர் எடுக்கணும்னே தெரியாது. ஸோ இந்த அன்னோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸை வந்து கீழே கொண்டு வரலாம். ஸோ இப்போது நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டேட் எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, உங்களோட கோலை செட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் கிராஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து தென் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த கேப் ஒன்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேட் எடுக்கிறது அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். தென் செகண்ட் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்பர் மாக் டெஸ்ட் ஆர் சம்திங் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கோரை டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு. இன்னொன்று இப்போ 1 day ஸ்கோரில் அட்லீஸ்ட் ஒரு 1 week ஸ்கோரை கன்சிஸ்டண்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ரீடிங் லிசனிங் எடுத்துக்கிறோன்னா 35 above,
ரைட்டிங் ஸ்பீக்கிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா less than 5 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா நீங்களுமே அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது டேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருவீங்க. தென் தேர்ட் முக்கியமான கேட்டகரி ஐ எம் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட், நான் உண்மையிலே எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்கோர் நல்லா இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஃபைன். ரெண்டாவதா, இப்போ என்னோட ஃபேமிலி என்ன ஃபோர்ஸ் பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், அதனால் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் டேட் எடுக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இது ஒரு ஸ்டோரியோட சொல்லணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது இதை கிளியராக இந்த எக்ஸாமினேஷன் நம்ம எது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரைவிங் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே ஸ்கில் பேஸ்டு தான். இப்போது என்னதான் நீங்கள் வந்து ஒரு வெல் நோன் டிரைவராக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒரு பதட்டமான ஸ்டேட்டில் வண்டியை டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அது கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நீங்கள் நார்மலாக டிரைவ் பண்ணும்போது நல்லா தான் பண்ணுவீங்க. பட் பதட்டமான சுச்சுவேஷனில் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கான்ஷியஸாக உங்களோட ஃபுல் அட்டென்ஷனையுமே அதில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் டேட் எடுக்கிறத எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா யார் உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்களோ அவங்கள இதை ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா ப்ரெஷர் பண்ணுறதுனால மட்டும் இங்கே ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டேட் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய 1 or 2 மெம்பர்ஸ் டேட் எடுத்ததுமே இப்போ நானும் ரெடி தான், நானும் வந்து டேட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து டேட் எடுக்கிறது, இதையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா இதையுமே நம்ம டிரைவிங்கோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒருத்தங்க உங்களை விட கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக நீங்கள் அவங்களோட பேக் சைடை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் வேகமாக போகிறீங்க அப்படின்னா பல நேரங்களில் அது வந்து நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ அவங்க போகும்போது சம்டைம்ஸ் ஒரு பள்ளம் இருக்குது, இல்லைன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்பிட்வீன் வருது அப்படின்னா அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் அதை எதையுமே பார்க்குறது இல்லை. நீங்கள் அவங்களோட பின்னாடியை மட்டும் பார்த்துட்டு அவங்க பின்னாடி அதே வேகத்தில் போகும்போது என்ன ஆகுன்னா கண்ட்ரோல் மீறி போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ உங்கள் கூட உள்ள ஸ்டூடெண்ட் இல்லைன்னா உங்கள் கூட உள்ள ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று அவங்களோட ஸ்டேட்டும் உங்களோட ஸ்டேட்டும் சம்டைம்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒரே ஸ்டேட்டில் இருக்கீங்க, தட்ஸ் ஃபைன். இல்லை இப்போ அவங்க உங்களை விட நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணலை, ஸ்டில் இருந்தாலும் ஒரே டைமில் ஜாயின் பண்ணிட்டோமே, இல்லைனா ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும் டேட் எடுக்கிறத எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்காது. தென் ஃபைனலாக இப்போது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா என்ன ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் டேட் எடுக்கிறது. இங்கேயுமே இவங்க செகண்ட் கேட்டகரிஸோடு அவங்கள நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கோல் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா டேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் சேஃப் ஜோனில் இல்லை அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டேட் எடுக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். தென் ஃபைனல் செக்ஷனாக இப்போ ஓஇடி டேட் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருக்கக்கூடிய சம் காமன் மித்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த சென்டரில் நான் டேட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இந்த சென்டரில் டேட் எடுத்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு. சரி, அப்படின்னு ஒரு விஷயம் ரியாலிட்டியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ சம்டைம்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், என்னென்னா நான் இந்த எக்ஸாம் சென்டரில் எழுதினப்போ எனக்கு எக்ஸாமினேஷன் கிடச்சிச்சு, இந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் எழுதினப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டரில் எழுதும்போது அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். செகண்டில் வரும்போது அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பாங்க, ஸோ தட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அவங்க திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா இது சென்ட்ரால தான் கிடைச்சிச்சு அப்படின்னு. உண்மையிலே சென்ட்ரு மட்டும் உங்களோட சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணாது. இரண்டாவதாக இப்போ எக்ஸாமினேஷன் டேட் எடுக்கும்போது சம் எக்ஸாமினேஷன் டேட்ஸில் மெடிசின் அண்ட் நர்சிங் எக்ஸாம்ஸ் இருக்கும், சம் எக்ஸாமினேஷன் டேட்ஸில் எல்லா ப்ரொஃபஷனுமே இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இப்போது நர்சிங் அண்ட் மெடிசின் இருக்கும்போது மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கும், இல்லைனா அந்த எக்ஸாமினேஷன் டஃப்பாக இருக்கும். எல்லா ப்ரொஃபஷன்ஸும் இருக்கும்போது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்குது, ஏன்னா அங்கே நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வர்றதுனால அப்படிங்கிற ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷனுமே இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் எடுத்தாலுமே எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது காமன் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ அதனால் மட்டும், அதாவது இப்போ மல்டி ப்ரொஃபஷனல்ஸ் இன்க்ளூட் ஆகுறதுனால மட்டும் உங்களை எக்ஸாமினேஷனில் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அதையுமே கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. தென் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது மந்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் டேட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், இல்லைனா செகண்ட் எக்ஸாமினேஷன் டேட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. சம்டைம்ஸ் அது ட்ரூ தான். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்க சொல்லலாமா எனக்கு இந்த எக்ஸாமினேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ அதே இது அனதர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது சொல்லலாம் இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு.
பட் நீங்கள் ஓவரால் அவுட்கம் அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதனால் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. இட் மீன்ஸ் அவங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே நார்மலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்கோர்ஸ் அவங்க ஆட் பண்ணும்போது அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் அதே இது எக்ஸாமினேஷன் டஃப்பாக இருந்தாலுமே இப்போ எல்லாருக்குமே அது டஃப்பாக தான் இருக்குது, ரைட்டா? ஸோ தட் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கோர்ஸ் ஆட் பண்ணுறதுலையுமே சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது எப்போவுமே காமனாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் இந்த டேட் எழுதுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுமே கரெக்ட் மைண்ட் செட் இல்லை. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் எப்படி வருதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இம்மீடியட் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதுக்கு அடுத்து வர எக்ஸாமினேஷனுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதை வச்சுமே நீங்கள் எக்ஸாமினேஷன் டேட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ டீட்டெயிலாக எப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தால் டேட் எடுத்துக்கலாம் அண்ட் தென் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். Before that, if you want to know more about the courses that we offer at Target Dance Academy, do connect this number. See you soon in the next video. Bye-bye.